வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாரு பார்வதி அப்படிங்கிறாங்க விஜயா. இவ்வளவு நாளாக நம்ம தாமதித்தது இதுதான் காரணம். பணம் காணாமல் போயும் நம்ம எதுக்கு ஸ்டேஷனுக்கு போகாமல் இருக்கோம்? பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நீனும் நானும் திணற வேண்டியிருக்கும். இப்போ அப்படி இல்லை. உனக்கு பூர்வீக இடத்த விற்று உன் பங்கு 2,00,000 ரூபா தந்திருக்காங்க. அது உன் சொக்காரங்களுக்கே தெரியும். ஏன் உங்கள் அக்கா தங்கச்சிக்கு தெரியுமில்ல? அவங்க ஏதாவது ஒன்றுனா ஆமாம் நாங்கள் தான் அந்த 2,00,000 ரூபாயை பார்வதி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. இப்போ விஜயா பணம் காணாமல் போனது இன்னொரு நாள், நம்ம மறுநாளாக சொல்கிறோமே ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்டேஷனில் பார்க்க போகிறாங்க, பணம் காணலன்னு சொல்ல போகிறோம். அதில் அப்போ பீரோவில் யார் ரேகெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணுவாங்க. அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த மீனா தான் பண்ணியிருப்பா, எனக்கு நல்லாவே தெரியும். தருதமாக இருக்குது இன்னும் எடுக்கையாக செய்கிறா, வச்சுக்கிறேன். நானும் மனோஜ் எப்படியா முன்னேறி வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் எதுவுமே நான் வச்சுக்கல. அது போக அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு நான் எப்படி சொல்கிறது? இல்லை நீ தான் எப்படி சொல்லுவ? பணமே செலவுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க, 2,00,000 எப்படி வந்துச்சுன்னு என் வீட்டுக்காரர் வேறு கேட்பார். அதனால தான் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. இப்போ யாரும் கேள்வி கேட்க முடியாது பார்வதி, நீ வா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனோன்னா ரைட்டர் தான் இருக்கார். அவன் கேட்குறாரு, என்னம்மா என்ன பிரச்சனை? ஏற்கனவே நீங்கள் ஒரு பிரச்சனை பண்ணி எங்கள் மருமகன் வீட்டில் என் பேக்க ஆட்டையை போட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அந்த வீடியோவும் பயங்கர வைரலாச்சு. கடைசி நீங்களே வாபஸ் வாங்கிட்டு போயிட்டீங்க. இப்போ நிற்கீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. சார் எனக்காக ஒன்றும் வரலை, என் ஃப்ரெண்டு பார்வதிக்காக தான் வந்தேன். அவள் வீட்டில் யாரோ 2,00,000 ரூபாய் ஆட்டையை போட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரைட்டர் ரொம்பவே சிரிக்கிறாரு. என்னம்மா உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இதே ஜோலியா? பணம் நிறைய வச்சுருக்கீங்களா? உங்கள்கிட்டயே பணத்தை சுற்றி ஆட்டையை போடுறாங்கன்னா அப்போ எவ்வளோ இருக்குது உங்கள்கிட்ட பணம் அப்படிங்கிறாங்க. எங்ககிட்ட எங்கே பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி இந்த 2,00,000 ரூபா அப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே பார்வதி பதிலே சொல்ல முடியாமல் ரொம்பவே பயந்து போய் நிற்காங்க. ஏன் பார்வதி பயப்படுற? உன் பூர்வீக சொத்தை விற்றாங்க, அதில் உள்ள பங்கு உனக்கு தந்திருக்காங்க. அந்த 2,00,000 ரூபாய் கொண்டு நீ வச்சுருந்த, இப்போ காணலை அப்படின்ட்டு இருக்கும்போதே உயரதிகாரி வந்துடுறாங்க. என்னப்பா என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சார் இந்த அம்மாவை தெரியல அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியல? இந்த அம்மா தான் பயங்கர ஃபேமஸா அப்படிங்கிறாங்க. ஃபேமஸா? ஆமாம், அந்த வீடியோவில் தான் உலகமே பார்த்துருக்கு, நான் பார்த்துருக்க மாட்டேன். நான் நேற்றா வந்தேன், இருந்த அதிகாரி மாறி போயிருக்காங்க. என்னம்மா என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சார் இவன் என் ஃப்ரெண்டு சார் பார்வதி, கொஞ்சம் பெயர்ந்த சுபாவம், அவள் வீட்டில் கொஞ்சம் பணம் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பணம் காணாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. 2,00,000 ரூபா காணாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு 1,00,000 காணாமல் போச்சு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு 2 சரி ரைட், அந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இவ பணம் தான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இங்கே பாருங்கள், பணம் யாருமே 2,00,000 ரூபாய் வீட்டில் சும்மா கொண்டு வைக்க மாட்டாங்க. நீங்கள் சும்மா கொண்டு எதுக்கு வச்சுருந்தீங்க, என்ன கதை அப்படின்னு கேட்குறாங்க. சார் சும்மா கொண்டு ஒன்று வைக்கல சார், இவா பூர்வீக சொத்தை விற்றுருக்காங்க. இவங்க அக்கா தங்கச்சி ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு சொத்தை விற்கிறாங்க. இவா பங்குன்னு சொல்லி ஒரு 2,00,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இவகிட்ட கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு சொல்லி கூட நீங்கள் அவங்க சொந்தக்காரங்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. சரி ஃபோன் பண்ணி கொடுங்க, அதையும் கேட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதியே அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறாங்க. எதுக்கா? இல்லைன்னா இவங்க நம்ப மாட்டாங்கடி. என்ன நம்ப மாட்டாங்க பார்வதி, நீ விளையாட்டு வேலை பார்க்காத, கொண்டா ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கு கால் பண்ணி ஹலோ அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்கள் அக்காளுக்கு 2,00,000 ரூபா கொடுத்தீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நான் விஜயா பேசுகிறேன், அக்காளோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. அது எதுக்குமா நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. அதை நான் கேட்கல, அவள் வீட்டில் வச்சுருந்துருக்கா 2,00,000 ரூபாயை, அது திடீர்னு காணலை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, எங்கள் அக்காளுக்கு நான் காலையில் தான் கொடுத்தோம், காணலைங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அதிகாரிட்ட கொடுக்குறாங்க. ஆமாம் நாங்கள் தான் எங்கள் அக்காளுக்கு 2,00,000 ரூபா கொடுத்தோம் காலையில், நேற்று ஒரு சொத்தை விற்றோம், அவங்க பங்கை கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ காணாமல் போனது உண்மை தான். சரி ரைட்டர் அவங்கக்கிட்ட என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எப்போ காணாமல் போச்சு எல்லாத்தையுமே குறித்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. விஜயா எப்போ காணாமல் போச்சுன்னு கேட்குறாங்க. நான் உளரக்கூடாதா அப்படிங்க. நீ உளரதான் செய்வேன், நான் எல்லாமே எழுதி வாங்கிட்டு வரேன், நீ ஒரு கையெழுத்து மட்டும் போடு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா எல்லாத்தையும் எழுதுகிறாங்க. சார் நடந்ததெல்லாம் எழுதியிருக்கேன், பருதி இதில் ஒரு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொடுக்குறாங்க. சரிம்மா வேறு யார் மேலேயும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கா அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு டவுட்டு எல்லாம் இல்லை, ஆனால் இன்னார் தான் பண்ணியிருப்பேன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. அது யாருமா அப்படிங்கிறாங்க. வேறு யார், சத்யான்னு ஒரு பையன் மேலே பெட்டிஷன் கொடுத்தோம்ல, அந்த பையன் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறாங்க. அவனை ரைட்டு சிரிக்கார். என்னம்மா என் மருமகன், அது குடும்ப சண்டை, ஒன்றுமே பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டு போயிட்டீங்க. இப்போ என்னென்னா உங்கள் மருமகனே பண்ணியிருப்பான்னு சொல்கிறீங்க. அந்த பையனை உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிக்கலாமா, அதுதான் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த 2,00,000 ரூபா கூட அவன் தான் எடுத்தானான்னு தெரியாது.
ஆனாலும் நீங்கள் அவன் தான் எடுத்தான்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நம்ப முடியல. இல்லைங்கய்யா, என் மருமக வந்து அக்கா, அவள் தான் கடைசி அந்த ரூமுக்கு துணி கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, நேற்று கொண்டு வந்தால் நம்ம இன்றைக்கே சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டர், இப்போ நீங்கள் வேறு யாரையும் உடனே விசாரிக்க வேண்டாம், இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அது பக்கத்தில் சிசிடிவி எதுவும் இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சார், எங்கள் வீட்லேயே சிசிடிவி கேமராலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க பார்வதி. இருக்கா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நேற்று பணம் வாங்கியிருக்கிறீங்க, அப்போ நேற்று நைட்டில் இருந்து இன்றைக்கி காலையில் நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த டயத்துக்குள்ளே யார் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. சார், அப்படி பார்த்தா எப்படி தெரியும், இதுக்கு வீட்டில் யார் வந்தா வச்சான்னு பார்த்தா தானே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எதை எப்படி விசாரிக்கணும், ஏது விசாரிக்கணும் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நீங்கள் ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சரிதானா? நாங்கள் பார்த்துக்குறோம். பணம் வந்து நேற்று ஒரு சொத்தை விற்றுருக்குறாங்க, பணம் கொடுத்துருக்குறாங்க. நேற்று சாயந்தரங்கான உங்கள் வீட்டுக்கு பணம் வந்திருக்கு. இப்போ காலையில் வந்து நீங்கள் பணம் காணலை அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் கொடுக்குறீங்க. அப்போ அந்த இடப்பட்ட கேப்பில் தானே பணத்தை யாராவது எடுத்துருக்கணும். ரைட்டா, நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவும் பார்வதியும் பயந்துக்கிட்டே போகிறாங்க. பணம் காணாமல் போனது முந்தானத்து கணக்குக்கு. நேற்று அங்கே விளம்பரம்னு அடிக்க போயிட்டோம். நேற்று தான் அந்த பணமே இங்கே வந்திருக்கு. இப்போ இவங்க வேறு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் போகிறாங்க. என்ன விஜயா இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பார்வதி, அதை விடு, நம்ம ரேகையை பார்க்க சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ இவங்க பின்னாடியே 2 அதிகாரி போய் அந்த கேமராலாம் செக் பண்ணுறாங்க. ஒருத்தனும் வரலையா, நீங்கள் 2 பேர் தான் வந்திருக்கீங்க. அதுபோக அவங்க நடன பள்ளிக்கு ஒரு 2 புள்ளிகள் வந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு அவங்க உடனே போயிடுறாங்க. அப்போ அவங்க வந்த நிமிஷத்தெல்லாம் பார்க்கும்போது மாடியில் ஏறி போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நேரமும் அது காணாது. இன்றைக்கி கிளாஸ் உண்டா கிடையாதான்னு கேட்குறது அந்த காலகட்டம் மாதிரி தான் தெரியுது. ஆமாம் சார், அவங்க 2 பேர் வந்தாங்க, நானும் பார்வதி இருந்தோம், இன்றைக்கி கிடையாதா கிளாஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டு போயிட்டாங்க. வெளியே நின்றுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி அவங்களே சொல்லிட்டாங்க, இதுதான் சார் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம், யாருமே கேமராவில் வரலையாம்மா, என்னம்மா நீங்கள் அப்படிங்கிறாங்க. சார் சார், அந்த பீரோவில் யாராவது கை ரேகை வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, யாருமே வராத போது எப்படி ரேகை வைக்க முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்கள் நேரத்தை நீங்கள் வீணாக்குறீங்கன்னு நினைக்கிறேன், நல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார், அந்த அவன் 2 பேரும் வந்து முன்னுக்கு முரணாக சொன்ன மாதிரி இருக்குது சார், கேமரா பதிவில் பார்த்தாச்சு, இந்த அம்மாவுக்கு எப்போ பணம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற இதுலேயும் இன்றைக்கி காலையில் வரைக்கும் பார்த்தாச்சு, இவங்க ஸ்டேஷனுக்கு அந்த டைம் வரைக்கும் பார்த்தாச்சு, யாருமே வரலை. அவங்க நடன பள்ளிக்கு 2 ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க எப்போ வரணும் ஏது வரணும்னு சொல்லிட்டு. கேட்டுட்டு அவங்க ஒரு 3 நிமிஷத்தில் கிளம்பியிருக்காங்க. 3 நிமிஷத்தில் மாடிக்கு ஏறுறதுக்கே 3 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அதுபோக அந்த ரூமில் போய் பணத்தை எடுத்துகிட்டு கீழே இறங்குறதுக்கு அதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். கிட்டத்தட்ட 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஆனால் தான் அதை எடுத்துகிட்டே கீழே வர முடியும். அப்போ அவங்க 2 பேரும் போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ வந்து பணம் ஒன்று காணாமல் போயிருக்கணும், இவங்க 2 பேரில் யாராவது ஒன்று எடுத்துருக்கணும், இல்லை இவங்களே வந்து பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். இதுதான் சார் நடந்திருக்கணும், வேறு இதில் வாய்ப்பே வழிகளே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீங்கள் ஷியூராக சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. சார், இந்த வீடியோவை பாருங்கள், அவங்க வந்து நேற்று பணம் வந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா, நேற்றுலேருந்து இவங்க வந்த டைம் வரைக்கும் பார்த்தாச்சு, எதுவுமே இல்லை சார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு காமிக்கிறாங்க. யாரும் வரல. அந்த ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு உடனே கிளம்பிடுறாங்க. அப்போ இவங்க டவுட்டாக எழுதி கொடுத்த பேரில் யாருமே வரலை. அப்போ போனது இவங்க 2 பேர் தான் அப்படின்ட்டு இருக்கும்போது நேராக விஜயாவை கால் பண்ணுறாங்க. மேடம், உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க. சார், என்ன சார், யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, மை போட்டு கண்டுபிடிப்பாங்க, பணம் காணாமல் போனால் தானே கண்டுபிடிக்கணும், எங்களை பார்க்க உங்களுக்கு இடக்கா தெரியுதா அப்படிங்கிறாங்க. சார், இங்கே பணம் காணாமல் போனலாம் நாங்கள் எதுக்கு சார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதாம்மா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எங்களை வந்து பாடாப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எங்களை உங்களுக்கு சரியாக தெரியல, உங்களெல்லாம் லாடம் கட்டினா நீங்கள் சரி வந்துடுவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்க. பிறகு என்னமா பேசுகிறது, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் நேரத்தை வீணாகிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஏதாவது ஒரு வழக்கை தொடுத்து உள்ளே போட்டு உங்களை ரிமாண்ட் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் 2 பேரும் சரி வருவீங்க. ரைட்டர், நீங்கள் வந்து நம்ம நேரத்தை வீணாக்குறாங்கன்னு ஒரு பெட்டிஷனை எழுதுங்க, இவங்களை 2 பேரும் உள்ளே அடைக்கலாம் அப்படிங்கிற. சார் சார் சார், என்ன சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற. பிறகு எப்படிமா பேசுகிறது அப்படிங்கிறாங்க. சார், நீங்கள் அங்கே ரேகை ஒன்றும் எடுக்கலை வைக்கலை அப்படிங்கிறாங்க. ஏம்மா, முதல்ல அந்த சிசிடிவி எல்லாம் காமிச்சு கொடுத்துருது, நீங்கள் வந்து எப்போ பணம் காணாமன்னு சொல்கிறீங்க, நேற்றுலேருந்து இன்றைக்கி காலையிலக்குள்ளே எங்கேயோ பேருக்கு யாரோ எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அந்த வீட்டில் நீங்கள் 2 பேர் தான் இருக்கிற மாதிரி அந்த பதிவில் இருக்குது, மற்றபடி யாரும் வரலாம் போகலை, உங்கள் ஸ்டூடெண்ட் வந்துட்டு போகிற அந்த காலகட்டமும் கம்மி, நீங்கள் சந்தேகம் வழி கொடுத்த நபர்கள் யாருமே அந்த கேமராவில் இல்லை வைக்கல அப்படிங்கிறாங்க. சார், பின்னாடி கூடி வந்திருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உங்கள் நல்ல யோசனை தான்,
அந்த கேமரா பதிவும் இதில் இருக்குது. அங்கேயுமே யாரும் வரலை. அப்போ நீங்கள் சொல்லுவதெல்லாம் பொய்யா இருக்குது. நீங்கள் வந்து எங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க. ஏதோ ஒரு வேலைக்காக எங்களை பயன்படுத்துன மாதிரி தெரியுது. இது சரி கிடையாது. எங்கள் உயர் அதிகாரிகிட்ட பேசிட்டு உங்களை ரிமாண்ட் பண்ணால் தான் சரி வரும் அப்படிங்கிறாங்க. ஆஹா, போகிற பக்கம் பார்த்தா அந்த அதிகாரியே நம்மளை வந்து பஞ்சராக்கி விடுவாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு, சார் 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 நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் சார், நாங்கள் எங்கள் பெட்டிஷன் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறேம்மா. போயிருங்க சரியா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியல சரியா, கடுப்பாயிட்டுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே பெட்டிஷன் வாபஸ் வாங்கிட்டு மலமலன்னு போயிடுறாங்க. என்ன பார்வதி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, காணாமல் போனது ஒரு தேதி, நம்ம சொன்னது இன்னொரு தேதி. அப்படி இருக்கும்போது எப்படி சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த தேதியில் நமக்கு பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியாமல் இருந்தோம்ல, அதனால தான் நான் இப்படி சொல்லிவிட்டேன் வச்சுவிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு, இந்த பணம் நம்ம உழைச்சி நீ உருவாக்கலை, அது எப்படி வந்துச்சோ அந்த வழியிலே போயிட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ கூட எனக்கு வந்து டவுட் வந்து அந்த சத்யா மலையும் அந்த மீனா மலையும் தான் இருக்குது. மீனா தான் எப்படியோ எடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, மீனா எடுத்துருக்கவே மாட்டான். அவள் உழைச்சி சாப்பிடுதான். ஏன்னா இந்த மழைக்குள்ளேயும் வெயிலுக்குள்ளேயும் வேர்வை சிந்தி உழைக்கான். அந்த பிள்ளையோ முத்தும் அதை செய்ய மாட்டாங்க. எனக்கு நல்ல எண்ணம் இருக்குது, அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு அந்த அதிகாரி என்னெல்லாம் பேசினார் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய சொல்லுத, தப்பு நம்ம மேலே இருக்குது. நடந்தது ஒரு தேதி இன்னொரு தேதியில் கொடுத்து அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க கேமரா பார்த்து தெளிவு பண்ணிட்டாங்க யாரும் வர்றேன்னு. ஒன்றும் செய்ய முடியாது, நடக்கக்கூடிய வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ அந்த 2 லட்சம் எனக்கு கிடைக்காதா அப்படிங்கிறாங்க. ஒரு வழி இருக்குது, நம்ம ஒரு சாமியாரை போய் பார்ப்போம், அவர் மை போட்டு எங்கே இருக்குது எது இருக்குன்னு சொல்லுதாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. நேராக ஒரு சாமியார்கிட்ட போகிறாங்க. போனோன்னா அவர் பார்க்காரு, ஆஹா ஒரு ஆள் சிக்கிட்டாங்க, இவங்களை ஆட்டையை போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, சாமி எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், உங்கள் பணத்தையும் உங்கள் வீட்டுக்கு வருது மாதிரி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே பொருளெல்லாம் நான் வாங்கிக்குவேன், அதுக்கு ஒரு 10,000 ஆகும் அப்படிங்கிறாங்க. 10,000 அது என்கிட்ட இல்லையே அப்படி இப்படிங்கிறாங்க விஜயா. உடனே பார்வதி சொல்லுதாங்க, பாரு 10,000 செலவு பண்ணால் 2 லட்சம் உனக்கு கிடைச்சா லாபம் தானே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் பார்வதி, கிடைக்கலன்னா அப்படிங்கிறாங்க. நம்பினா தானே செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா 10,000 இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே பேக்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. பணத்தை வச்சுக்கிட்டு தான் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, சரி ரைட்டு, உங்கள் பணம் உங்களுக்கு வந்துடும், வந்த பிறகு என்ன வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் என்கிட்ட வராதங்க அப்படிங்கிறாங்க. சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பணம் வந்துருன்னு சொல்கிறாரு, வந்துருமா அப்படிங்கிறாங்க. வந்துடும் வருதோ வரலையோ, இப்போ 10,000 வேஸ்ட்டாக போச்சே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, ஒன்று வாள் இல்லை வாளுண்டு சரியா, நீனும் பாடாப்பட்டுக்கிட்டு என்னையும் பாடாப்படுத்தாத. எனக்கும் வயசாகி போச்சு, எனக்கு அங்கங்கே அலைய முடியலை. உன் 2 லட்சத்தை கொண்டு என் வீட்டில் வச்சுட்டு அதை காங்கல என்னை போட்டு பாடாப்படுத்து. உன் செலவுக்கு வேணுமா ஒரு 50,000 என்கிட்ட வாங்கிக்கா, நான் ஒரு 1,50,000 லட்ச ரூபாய் என் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டேன், அதுக்காக என்னை பாடாப்படுத்தாத அப்படிங்கிறாங்க. பார்வதி, அந்த 2 லட்சம் கிடச்சுன்னா நம்ம 2 பேருக்குமே ஆளுக்கு 1 லட்ச ரூபா செலவுக்காக ஆகும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த 2 லட்ச ரூபா இருந்தால் எனக்கு நீ செலவு தரேன்னு சொல்லியிருப்பியா? சொல்லியிருக்க மாட்டேன். அது எங்கே போய் சேரணுமோ அப்படியே சேர்ந்து விடு அப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணிக்கு கால் பண்ணி ரோகிணி அப்படிங்கிறாங்க, என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஒரு 2 லட்ச ரூபா பணம் வந்து பார்வதி பணத்தை காணலை, அதுக்கு வந்து என்ன செய்யனே தெரில, போலீஸுக்கு ஆண்டி போலீஸுக்கெலாம் போகாதங்க, போலீஸுக்கு போனால் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, போலீஸுக்கெலாம் போனோம், போய் வந்து பெட்டிஷன் கொடுத்தா அவங்க வந்து யாருமே வீட்டுக்குள்ளே வரலை வைக்கலை அப்படின்னு அந்த சிசிடிவியை பார்த்துட்டு சொல்லுதாங்க. என்ன செய்யனே தெரில, பணம் அவ்வளோதான், அந்த ஒரு ஆள் தருத மாதிரி தந்துட்டு அப்படி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. யார் ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, பார்வதிக்கு ஒரு ஆள் பணம் கொடுக்க வேண்டியிருக்க ஆளுக்கு கொடுக்க வேண்டிய ஆள் கொடுத்துருக்காங்க, அதை எப்படியோ ஆட்டையை போட்டு போயிட்டாங்க, அதை நினச்சி தான் பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவளும் என் ஃப்ரெண்டாக போயிட்டாளா, அவளுக்கு பணம் கிடைக்கலன்னு எனக்கு ரொம்பவே மன வருத்தம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி, அது வந்து அவங்க கையில் இருக்கக்கூடாதுன்னு நினச்ச பணமோ என்னமோ தெரில, அதனால தான் அப்படி போயிடுச்சு. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொரு காரியம் நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சொல்கிறேன்? ஆமாம் பார்வதி, நானும் ஒரு சாமியாரை போய் பார்த்தோம், அவரும் இப்படி தான் சொன்னார், உங்களுக்கு பணம் வந்துடும், நீங்கள் மை போட்டு பார்த்துருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாரு, பணம் வந்துருமாம்மா அப்படிங்கிறாங்க. வந்துடும் ஆண்டி, நீங்கள் ஒன்றும் ஸ்டேஷனில் போய் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. எங்கம்மா, எல்லாத்தையும் தான் சொன்னோம், ஸ்டேஷனில் போய் பெட்டிஷனையும் வாபஸ் வாங்கியாச்சு அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா 2 லட்ச ரூபாய் நம்ம எப்படி அதை சரி கட்டணும்னு நினச்சோம், அதுவாக போயிடுச்சு, ரொம்ப சூப்பரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது சூழ்நிலையில். சுருதி அம்மா வந்து கால் பண்ணுறாங்க விஜயாவுக்கு. சம்பந்திங்க பாருங்கள், எங்கள் உறவினர் வீட்டில் ஃபங்க்ஷனு,
சுருதியை வந்து கட்டி கொடுத்த வீட்டிலேருந்து எல்லோரும் வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க பத்திரிக்கை தரணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. நான் பார்வதி வீட்டில் இருக்கேன் சம்மந்தி, நான் உடனே எங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன், நீங்கள் எப்போ வருவீங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நீங்கள் வந்துட்டுன்னு எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள், நான் 5 நிமிஷத்துலேயே எங்கள் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயா வீட்டுக்கு வந்தோடனே சுருதி அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. சம்மந்தி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சம்மந்தி நானும் 5 நிமிஷத்தில் வந்தேன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. மீனா, வீட்டுக்கு விருந்தாள்லாம் வருது, காஃபி டீலாம் போட்டு வை அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்னு சொல்லி காஃபி டீலாம் போட்டு வைக்காங்க, போண்டாலாம் போட்டு வைக்காங்க. அப்போ பார்வதியும் வராங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, யார் வரா என்ன வரோம் அப்படிங்கிறாங்க. வேறு யாருங்க, நம்ம சம்மந்தி தான் அப்படிங்கிறாங்க. யார், மலேசியா சம்மந்தியா அப்படிங்கிறாங்க. அவங்க இல்லைங்க, சுருதியோட அம்மா, அவங்க உறவினர் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனா, அவங்க கார்டு கொடுக்க வராங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. உடனே கொஞ்ச நேரத்தில் சுருதியோட அம்மா வந்துடுறாங்க. சம்மந்தி அப்படிங்க, வாங்க சம்மந்தி வாங்க, உட்காருங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பயங்கர ராயலாக இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்துடணும், எங்கள் கேரளா நாட்டில் பண்ணுறோம், நீங்கள் வந்துடணும் அப்படிங்கிறாங்க. கேரளாலையா ஃபங்க்ஷனு அப்படிங்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி, நீங்கள் குடும்பத்தோடு வந்துடணும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 2 காரில் அப்படியே போயிடலாம், எல்லா செலவையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி இப்படிங்கிறாங்க சுருதி அம்மா. இல்லை சம்மந்தி, எங்கள் வீட்லேயே 3 கார் இருக்குது, நாங்கள் வந்துடுவோம் அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க எங்கள் விஜயா. உடனே அண்ணாமலை சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தி நீங்கள் கையில் காசு இல்லை அது இதுன்னு நினைக்க வேண்டாம், எல்லாமே நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதை நான் பார்த்துக்குறேம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி, எங்கள் சொந்தக்காரங்களை அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாசலில் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. சம்மந்தி அவங்க நல்லா வசதியானவங்க, சுருதி வீடு வந்து இவ்வளோ சின்ன வீடாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அது இருக்குது இது இருக்குது, அது போக இவங்க வந்து சென்டிமெண்ட்டாக அந்த வீட்டில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி விசேஷ வீட்டில் வந்து நீங்கள் மொய் நிறைய செய்யணும் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி மொய்னா எவ்வளோ செய்யணும், 5000 10,000 அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் சம்மந்தாரர் எங்களுக்கு என்ன, அவங்க உங்களுக்கு சின்ன சம்மந்தாரர், அப்படிங்கிறனால நீங்கள் வந்து 1,00,000 ரூபாயாவது மொய் செய்யணும். எப்படி 1,00,000 அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா அங்கே பாருங்கள், விரலுக்கு தகுந்த வீக்கம்தான், எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செஞ்சிடுறோம், நீங்கள் எங்களை பற்றி உயர்வாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கடமைங்க செய்ய முடியாது, எங்கள் சம்மந்தார் மொய் என்ன செய்யணுமோ உங்களுக்கு செஞ்சிடுறோம், நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நீங்கள் ஏன் பிரித்து பார்க்குறீங்க, எங்கள் சொக்காரங்களுக்கு நான் தான் பணம் தந்தேன்னு தெரிய போதா என்ன, நான் உங்களுக்கு ஒரு 1,00,000 தந்துட்டு போகிறேன், நீங்கள் அதை அப்படியே மொய்யாக செஞ்சுருங்க அப்படிங்கிறாங்க சுருதியோட அம்மா. உடனே முத்து வராரு. எப்பா நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன், 1,00,000 மொய் தானே நாங்கள் செஞ்சிடறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, நீங்கள் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு 1,00,000 பெரிய மேட்ரா அப்படிங்கிறாங்க. உடனே 1,00,000 மொய் நாங்கள் செய்கிறோங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் சம்மந்தியே தாராங்க, உனக்கு என்னடா 1,00,000 நீ வச்சுட்ருக்கியோ அப்படிங்கிறாங்க. மீனா அப்படிங்கிறாங்க. உடனே உள்ளே போய் 1,00,000 எடுத்து கொடுத்து, மாமா இதில் 1,00,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்மா இதுக்குள்ள பணம் ஏது அப்படிங்கிறாங்க. மாமா அந்த டெக்கரேஷன் பண்ணோம்ல மாமா கல்யாணத்துக்கு, அதில் வந்த பணமாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அது எதுக்குமா நடேர்னு வந்திருக்கு, அதை நீங்கள் ஏதாவது பயன்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. மாமா பணங்கிறது வந்து எதுக்காக ஒரு பயன்பாட்டுக்கு தான், நம்ம குடும்பத்துக்கு ஒரு மானக்கேடுனா அதை வந்து நம்ம காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை, அதனால் இதை கண்டிப்பாக மொய் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து என்ன மொய் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சுருதியோட அம்மா வந்து எல்லோரும் காய் தந்துட்டு போயிருக்காங்க, ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் கேரளாவில் ஃபங்க்ஷனா, 1,00,000 மொய் செய்யணுமா, அதான் அந்த வீட்டிலே பெரிய பிஸ்னஸ்மேன் நீ தான், அதான் அவனே செஞ்சிருவானா, நம்ம எதுக்கு செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன், கரெக்டு தானே அப்படிங்கிறாங்க. நான் எப்போ செய்ய முடியும், 1,00,000 நான் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அதானே, 10 ரூபா கூட யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நீ எப்படி 1,00,000 செய்வேனா அப்படிங்கிறாங்க. ஏமா 1,00,000 மொய் செய்ய முடியாது, சுருதி வீட்டில் பயங்கர பணக்காரங்க தான், நம்ம ஏமா அங்கே போகணும், போவேண்டாம், இல்லைன்னா நம்ம சாப்பிட்டு மட்டும் வந்துடலாம், அவங்க என்ன யார் செஞ்சாங்கன்னு பார்க்க போகிறாங்க. இப்போ சுருதி அம்மானா கூட அவங்க வந்து நம்ம செய்யலை அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க சொக்காரங்க வந்து அவங்ககிட்டயும் நம்மகிட்டயும் கேட்க மாட்டாங்க, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராயலாக போவோம், போய் நல்லா சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற. டேய் கேரளாவில் போய் சாப்பிடுவியா அப்படிங்கிறாங்க. டேய் கேரளாவில் சாப்பாடு செம்மையாக இருக்குண்டா அப்படிங்கிறாங்க. அதானே சாப்பாடு தானே முக்கியம், மொய்க்கெலாம் காசு இருக்குது, ஒழுங்கு மரியாதையாக புறப்படுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம் முத்து, என்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இது இருக்கட்டும், யார் எதை செய்தாங்களோ செய்யலையோ எங்கள் அப்பா சார்பாக நான் செஞ்சதாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து நல்லா புரிஞ்சுக்கோ, மீனா முறையாக ஒரு கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணி வாங்கின பணம், அந்த பணத்தில் கண்டிப்பாக மீனாவுக்கு தான் ஏதாவது வாங்கி கொடுக்குமே தவிர்த்து பொதுவில் அதை செய்யறது அப்பா அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி வந்துடுறாங்க. என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உன் மாமியார் சொன்னாங்களடா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவங்க சொக்காரங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா
சமந்தார் மொய் செய்யணும். அந்த மொய் செய்து தான் பணத்துக்கு என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். முத்து 1,00,000 செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உருவாக்கின பணத்தையே கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சிரிச்சு சொல்லுவாங்க, வேண்டாம் அங்கிள், என்கிட்டயே அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, எங்கள் வீட்டில் இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு செலவுக்கு இழுத்து விடுதாங்க, நானே இது பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிற பலபொருள் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நானும் உங்களை என் வீட்டில் உள்ள ஆளாக தான் நினைக்கிறேன், நீனும் நம்ம வீட்டு பிள்ளை தான், எல்லோரும் சார்பாக தான் நான் செய்கிறேன், நீ உங்கள்கிட்ட தான் நீ செய்ய போகிறேன், என்கிட்ட இருக்குது நான் செய்கிறேன், விடுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற. இல்லை முத்து, நீங்கள் மாடியில் ரூம் கட்டுறதுக்கே பணம் சேர்க்கறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, இப்படி இருக்கும்போது மீனா கஷ்டப்பட்டு வந்து அந்த பணத்தை உருவாக்குனது, அதை போய் ஏன் மொய்க்கு நம்ம வீணாக செய்யணும், நம்ம பேசாமல் போகாமல் இருந்துடும், எங்கள் மம்மிகிட்ட நான் சொல்லிடுறேன், நம்மளுக்கு 1,00,000 மிச்சம் தானே, கேட்டால் ஏதாவது சொல்லிக்கலாம், எனக்கு ஒரு வயிறு வலின்னு கூட நான் சொல்லிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம எதுவும் போவேணா அப்படிங்கிறாங்க. அவன் அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா அப்படிலாம் வேண்டாம், பணம் என்கிட்ட இருக்குது, நீங்கள் ஆளுக்கு அதை வச்சு யோசனை பண்ணிகிட்டு இருக்காதங்க, சமந்தார் வீட்டில் இருந்து ஃபங்க்ஷன் நம்மளை கூப்பிட்ருக்காங்க, சுருதியோட அப்பா நம்மளை மதிக்கவும் மாட்டார், நம்மளை ஒரு ஆளாகவும் நினைக்க மாட்டார், அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டார், அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள மாதிரி இருக்க முடியாது, அவங்க கூப்பிட்டாங்க நம்ம கண்டிப்பாக போகிறோம், எல்லோரும் கேரளாவுக்கு போகிறோம், மொய் பணம் கொடுக்குறோம், முத்து இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படிங்கிற. இல்லைப்பா வச்சுக்கடா, உங்களுக்கு பெத்த தாப்பணம் நான் இருக்கேன், என் பென்ஷன் பணமாக இருக்குடா, எனக்கு ஒன்றுனா நீ பார்த்துப்பன்னு நல்லாவே தெரியும், மாடியில் ரூம் கட்டுறதுக்கு பணம் சேருங்க, அது போக டெக்கரேஷனுக்கு வேலைக்கு என்னென்ன பயன்படுத்துமோ அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அண்ணாமலை போகிறாரு. பார்த்தியா மீனா, நம்ம பணம் கொடுக்க அப்பா வாங்க மாட்டுறாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம எவ்வளவோ சொன்னாங்க, அவங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரி மீனா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேரளா போகணும், அதே மாதிரி அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல, சுருதியோட அப்பா கொஞ்சம் வில்லங்கமான ஆள், அங்கே போன பிறகு நம்மளை ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க, பேசாமல் இவங்க எல்லோரும் போட்டோம் மீனா, நம்ம 2 பேரும் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நானும் அதான் நினச்சேன், ஏற்கனவே உங்களுக்கும் அவருக்கும் ஆகாது, அதுபோக நம்மளை ஏதாவது ஒரு கோவப்படுத்துறதும் எதையாக பண்ணணும்னு நினைப்பார், நம்ம போகாமல் இருந்தோம்னா சரியாக வந்துடுங்க, சுருதி ரவியும் போட்டும், மனோஜ் ரோகிணியும் போட்டும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான், அவங்க ஃபங்க்ஷனுக்கு புறப்படட்டும், அப்போன்னு சொல்லும்போது நான் டவார்னு எங்கேயாவது ஒரு ஆஃபர் இருக்குன்ட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆஃபர் போயிருவீங்க, என்னைக்கு கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான், நம்ம 2 பேரும் டவார்னு எப்போ ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க சரிங்க அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை, அந்த ஃபங்க்ஷன் நாளும் வந்துடுது. அப்போ எல்லாருமே பெறப்படுறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்துங்க பாரு, மீனாங்க பாருமா, நீங்கள் 2 பேருமே வந்து அங்கே வரக்கூடாதுன்னு மனநிலையில் இருப்பீங்க, ஏன்னா அந்த வாசுதேவன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் வறண்ட எழுப்பாப்புல, இல்லைன்னா வந்து உங்களுக்கு கோவத்தை ஏற்படுத்துமா ஏதாவது சொல்லுவாப்புல, அதனால் நீங்கள் 2 பேரும் வரக்கூடாதுன்னு முடிவை தான் எடுத்துருப்பீங்க, சரியா, நீங்கள் செய்கிறது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான், நானும் அதான் நினைக்கிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வகையில் அது ஒரு பிரச்சனையாக உருவாகும், அதனால் வந்து நீங்கள் இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. நாங்களும் அதான் நினச்சோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதிக்கு கூப்பிட்றாங்க, மீனாக்காவும் வரட்டுமா அங்கிள் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உங்கள் அப்பாவுக்கும் முத்துக்கும் சுத்தமாக ஆகாது, முத்து வந்தால் மீனாவும் கண்டிப்பாக வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அதனால் அவங்க 2 பேரும் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இப்போமாவது உனக்கு தெரிஞ்சுக்கடி உன் தராதரம் என்னன்னு சொல்லிட்டு, உன் மாமா மாமான்னு தள்ள தூக்கி வச்சு ஆடுவேன், அவருக்கே உங்கள் லட்சணம் தெரியுது, நீனும் முத்து வந்தேன்னா அந்த ஃபங்க்ஷன் ஒழுங்காக நடக்காதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, அதனால் சொல்லலை விஜயா, புரிஞ்சுக்கிட்டு பேசு, வாசுதேவனுக்கும் முத்துக்கும் சரி வர ஆக மாட்டாங்குது, சுருதி அப்பாவுக்கும் இவனுக்கும், அப்புறம் அங்கே வருத்தம்னா சரி வராது, நம்ம லோக்கல்னா 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடும், இது கேரளாவுக்கு போகணும், நம்ம போகிறதுக்கே ஒரு நாள் ஆகும், வர ஒரு நாள் ஆகும், அந்த மனக்கசப்பில் நம்ம இருந்துட்டு நடக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீங்கள் பார்த்து போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க சுருதியோட அம்மாவும் அப்பாவும், எப்படியாவது முத்தையும் மீனாவையும் கொஞ்சம் கோவத்தை ஏற்படுத்தி ஒரு மாதிரி ஆக்கி சுருதியை இங்கேயே உட்கார வச்சிடணும், கேரளாவில் உள்ள வீட்டையோ இல்லைன்னா கேரளாவில் உள்ள தொழிலையோ மாப்பிள்ளைக்கோ சுருதிக்கோ கொடுத்துருவோம், பேசாமல் அவங்க இங்கேயே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற பிளானில் அவங்க ரெடி பண்ணி பயங்கரமாக வச்சுருக்காங்க. இங்கே எல்லோரும் வரவேற்கும் போது பார்க்காங்க, முத்து மீனாவும் வரலை. அப்போ சுருதியோட அம்மா கேட்குறாங்க, என்ன முத்து மீனா வரலையா அப்படிங்கிறாங்க. வரலட்சுமி அவங்க எதுக்கு அப்படிங்கிறாங்க விஜயா. வரலையா அப்படின்னு சொல்லி முகம் ஒரு மாதிரி மாறுது. அப்போ அண்ணாமலைக்கு நல்லாவே புரியுது, இந்த முத்து மீனாவை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு எப்படியாவது அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க, அவங்க புத்திசாலித்தனமாக வரலை, அதுபோக தான் வராட்டிலுமே கூட தான் பணத்தில் மொய் செய்யட்டும் அப்பான்னு நினச்சி அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க. இங்கே அண்ணாமலையை சுத்தமாகவே வாசுதேவன் மதிக்கிறதில்ல. அப்போ சுருதி போய் வாசுதேவன்கிட்ட பேசுகிறாங்க, அப்பா எங்கள் மாமா வந்திருக்காங்க வாங்கன்னு கூட கேட்கலையே அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை தானே அப்படிங்கிறாங்க.
உங்கள் வேலை பார்க்கும்போது அண்ணாமலை நீங்கள் சொல்லலாம்ப்பா. இப்போ உங்கள் சம்மந்தி வாங்கன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்களா? உங்களை மதிச்சு தானே நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் எங்கள் வீட்டிலேருந்து அப்படிங்க. ஸ்ருதி இது இது உன் வீட்டு ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இது உங்கள் சொக்காரங்க வீடு, என் வீடு கிடையாது. என் வீடு வந்து ரவி அம்மா அப்பா வீடு தான் என் வீடு. எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் முத்து மீனாவும் வரலை. எது நடந்துச்சுன்னா முத்து தான் காரணம், மீனா தான் காரணம்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு வரலை. எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். சரிங்களா? எங்கள் மாமாவை போய் நீங்கள் என்னன்னு கேளுங்கப்பா, இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. உடனே வேறு வழியே இல்லாமல் வசுதேவன் சம்மந்தி வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சம்மந்தி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. என்னம்மா ஸ்ருதி உங்கள் அப்பாட்ட எதுவும் கோவப்பட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இது நியாயமான கோவம் தான். நம்ம வீட்டு பாசத்தை நீ பேசினா நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலே எவ்வளோ பணம் இருந்தாலும் நீ வாழ வந்திருக்கல, அந்த வீடு தான் உன் வீடு. கரெக்டாக பேசியிருங்க ரவி. உண்மையிலே உன் பொண்டாட்டி அருமையான ஆள்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. இங்கே நடந்தது எல்லாமே முத்துக்கு ஃபோன் பண்ணி அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்பா உண்மையிலே பல குரல் செம்ம ஆள்பா. ரவிக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நம்ம தான்ப்பா கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம வந்து இந்த வாசுதேவன் மூலம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பல முயற்சி பண்ணோம்ப்பா. ஆனால் பார்ப்பா விதியை பார்ப்பா, அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டு மருமகளாக வந்து நம்ம வீட்டு மானத்தை காப்பாற்றுறது அந்த பிள்ளை இருப்பா. உண்மையிலே சூப்பர் பிள்ளைப்பா. பாசத்தில் ரொம்ப கூடின பிள்ளை. பணத்துமுறை கொஞ்சம் கூட கிடையாது. மற்ற ஒருத்தங்கன்னா பணம் தான் எனக்கு பெருசுன்னு போயிருக்கும். அந்த பிள்ளை பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு உண்மையான அன்பும் நேசமும் போதும்னு சொல்லி நினைக்கலாப்பா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஃபங்க்ஷன் முடித்து வீட்டுக்கும் போயிடுறாங்க. அப்போ சுதாகிட்ட ரொம்பவே கோபப்படுதார் வாசுதேவன். இந்த கேரளாவுக்கு எதுக்கு நீ வந்து அந்த அண்ணாமலை குடும்பத்தை வர வச்ச? வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை பண்ணி முத்து மீனாவையும் என்னத்தையாவது அசிங்கப்படுத்தி விட்டு ஸ்ருதி அந்த வீட்டில் உட்கார வச்சிடலான்னு அவங்களே வரல. நீ பெரிய லெவலில் பிளான் பண்ணுற பாரு. அவங்க வந்து அசால்ட்டாக வந்து அங்கே இருந்துக்கிறாங்க அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. அங்கே வீட்டுக்கு போனோன்னா அண்ணாமலை வந்து முத்துட்ட சொல்கிறாங்க. முத்து மீனா நீங்கள் வராது ரொம்ப நல்லது தான். நீங்கள் வந்திருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கோவப்படுறது தான் வாசன் பண்ணிடுவான். நல்லாவே புரியுது. நீ நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்டடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஏற்கனவே எது நடந்தாலும் நானும் மீனாவை தான் பொறுப்புன்னு அம்மா பேசுவாங்க. அதுபோக அந்த பலகுரல் பிள்ளை இந்த சைடு நிற்கிறதா அந்த சைடு நிற்கிறதான்னு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த பிள்ளை நம்ம வீட்டை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நிதானமாக ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டில் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்னால் ஸ்ருதி ரவி வாழ்க்கையிலையோ அம்மா மனசையும் சங்கடப்படுத்த வேண்டாம். சரி போயிட்டு வரட்டும் தான்ப்பா நானும் மீனாவை முடிவெடுத்து வரலப்பா. வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி சொல்லப்போனால் எந்த ஆஃபருமே கிடையாதுப்பா. ஏன்னா அப்பா எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் வரல அப்படிங்கிறாங்க. இது நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அந்த வாசுதேவன் நம்மளை 1 லட்ச ரூபா முயற்சி முடியாதுன்னு சொன்னால் நான் 1,50,000 ஒன்றா கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறேன். ஆமாடா அந்த வாசுதேவனுக்கு எவ்வளோ நாளும் பணம் இருக்கலாம் என்ன, ஆனால் குணம் இல்லை. நம்மக்கிட்ட குணம் இருக்குது, பணம் தான் கொஞ்சம் கம்மி. இருந்தாலும் வீம்புக்கு நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறது தெரியட்டுமே. அதான் 1,50,100,000 கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே நடந்ததை வந்து அப்படியே சொல்கிறாங்க வாசுதேவன்கிட்ட. உங்கள் சமந்தார் மொய் இவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வாசுதேவன் ரொம்பவே அரண்டு போகிறாங்க. சுதா என்ன சுதா இவ்வளோ மொய் வச்சுருக்காங்க அவங்க அப்படிங்கிறாங்க. எங்க வீம்புக்கு வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த பணம் பரட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவ்வளோ தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. இருங்க இதை வச்சு ஒரு கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. சம்மந்தி நீங்கள் இவ்வளோ ஏன் மொய் செஞ்சீங்க? அதான் எங்கள் சம்மந்திட்ட எங்கள் சொக்காரங்கிட்ட சொல்லி அந்த பணத்தை திருப்பி கொடுங்க. எங்கள் சம்மந்தி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு செலவுக்கு ஆகும்னு சொன்னேன். அவங்களும் கொடுத்துடலாம், அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க சம்மந்தியை போட்டு விட்ருன்னு சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. சம்மந்தி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு விஜயா சமாளிக்கிறாங்க. இல்லை சம்மந்தி சம்மந்தி வீட்டுக்காரன்ட்டு இவ்வளோ பணம் வாங்கினா நல்லது இல்லைல்ல, அந்த வீட்டில் தானே ஸ்ருதி வாழ்கிறா அப்படி இப்படின்னு சீனை போட்டு சம்மந்தி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க நான் வந்து அனுப்பி விட்றேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க நம்ம மொய் செஞ்சோம்ல, அதிகமாக மொய் செஞ்சிட்டோம். சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு ஏன் செலவு, அந்த பணத்தை வந்து நம்ம சம்மந்தி வாங்கி தந்துடுறாங்களா, நான் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க, அதாங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு வெக்கமா இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தார் மொய் செஞ்சுட்டு வந்திருக்கோம், அதுதான் நம்ம குடும்பத்தோட இமேஜ். அந்த சுகதுக்கத்தில் கூட ஒழுங்காக கலந்துக்கிடாமல் சுருதி பிள்ளை நம்ம வீட்டோட மான மரியாதை தான் முக்கியம்னு சொல்லி நம்ம கூடயே வந்துடுது. இப்படி இருக்கும்போது இந்த வீட்டிலேருந்து நீ எப்படி யோசிக்கிற? செஞ்ச மொய் பணத்தை திருப்பி வாங்குறியா? உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கோட மோசமாக பேச வேண்டியிருக்கும், ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கா. அந்த வாசுதேவன் நம்ம குடும்பத்தை ஏதோ ஒரு வகையில் வந்து அசிங்கப்படுத்தலாம், டேமேஜ் பண்ணலான்னு ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிகிட்டே இருக்கார் ஏதாவது ஒன்று. அதுக்கு நீ வந்து கைக்கூலியாக போய்கிட்டு இருக்க. நான் சொல்லுதான் கேட்டுக்கா விஜயா, பணம் வந்து ஒரு பேருக்கு தான் சரியா, குணம் தான் வந்து கடைசி வரைக்கும் நிற்கும். இந்த சுருதியும் மீனாவை பார்த்துட்டு எல்லாம் கற்றுக்க. பணம் இருந்தாலும் அது ஒரு பொருட்டே கிடைக்காம நினைக்கிறான்ல அந்த சுருதி. பணமே இருந்தாலும் சரி தான்,
இல்லாட்டிலும் சரி தான், நம்ம எல்லாரையும் போல இருக்கணும், இந்த குடும்பம் ஒன்று, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி மீனா முத்து நினைக்காங்களே, அதை நினச்சி கற்றுக்க. உன்ன மாதிரியான ஆளை நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே சத்தம் போட்டு வீட்டை விட்டு எந்திரிச்சு போகிறாங்க. இந்த முத்து என்னப்பா கோவப்பட்டு போகிற அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லைடா, உங்கள் அம்மா பண்ணு சுத்தமாக சரி கிடையாது, மொய் செஞ்ச பணத்தை திருப்பி அவங்க தாராங்கிறாங்களாம், இவனும் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறாங்கிறான், என்ன மனுஷியோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா முத்துட்டுலாம் போய் நம்மளை பற்றி சொல்லுற மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.